பார்க்க போறோம். கருப்புசாமி என்பவர் காவல் தெய்வமாக போற்றப்படுகிறார். கருப்புசாமி கருப்பண்ணசாமி என்றும் அறியப்படுகிறார். கருப்புசாமி தான் இருக்கும் இடம் மற்றும் அவதாரங்களுக்கு ஏற்றவாறு பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். உதாரணமாக சங்கிலி கருப்பன், வேட்டை கருப்புசாமி, 18ஆம் படி கருப்பு, நொண்டி கருப்புசாமி, எல்லை கருப்புசாமி என்று பல பெயர்களில் அறியப்படுகிறார். மொத்தம் 108 கருப்புசாமிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் பெரும்பாலான கிராமங்களில் கருப்புசாமி இல்லாத கோயில்களே இல்லை என கூறலாம். இந்த கோயில்களில் கருப்புசாமி நின்ற அமர்ந்த குதிரையின் மீது ஏறி புறப்படும் கோலங்களில் காட்சி தருகிறார். கருப்புசாமி சிவன் மற்றும் விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிறார். கருப்புசாமிகளில் பெரும்பாலும் அறியப்படும் சாமியாக வேட்டை கருப்புசாமி விளங்குகிறார். வேட்டை கருப்புசாமி மிகவும் உக்கிரமான தெய்வமாவார். அதனால்தான் வேட்டை கருப்புசாமிக்கு பூஜை செய்பவர்கள் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். வேட்டை கருப்புசாமி குதிரை மீது ஏறி காட்டிற்கு வேட்டைக்கு சென்றார்.